கிருஷ்ணகிரி மற்றும் ஒசூர் வட்டார போக்குவரத்து எல்லைக்குட்பட்ட தனியார் பள்ளிகளின் 1922 வாகனங்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் குமார் அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாகன ஓட்டுநர்கள் மாணவ மாணவியர்களை வீட்டிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கும் பாதுகாப்பாக கொண்டு செல்வது உங்கள் தலையாய கடமையாகும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கூறினார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து துறை சார்பாக தனியார் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் குமார் அவர்கள் இன்று மே 10, 2025 நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் குமார் அவர்கள் தெரிவித்ததாவது: கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்துக்குட்பட்ட 48 பள்ளிகள் மற்றும் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குட்பட்ட 105 பள்ளிகளில் கிருஷ்ணகிரி வட்டாரத்திற்குட்பட்ட 1029 வாகனங்கள் மற்றும் ஓசூர் வட்டாரங்களை 893 வாகனங்கள் என மொத்தம் 1922 பள்ளி பேருந்துகள் முதல் கட்டமாக பள்ளி வாகன சிறப்பு விதிகள் 2012 படி 22 அம்சங்களுடன் இயக்கப்படுகின்றனவா என வருவாய் கோட்டாட்சியர், வட்டார போக்குவரத்து அலுவலர், துணை காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் என ஆய்வு கமிட்டிகளுடன் இன்று ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வு பணிகள் தொடர்ந்து 1 வார காலம் நடைபெறவுள்ளது. இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசர வழி, வேக கட்டுப்பாடு, அவசரச வழி மற்றும் வாகன ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவசர காலங்கள் அல்லது அசாதாரண சூழ்நிலைகளில் மாணவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அவசரகால பொத்தான் பேனிக் பட்டன்ஸ் பள்ளி வாகனங்களில் பொருத்தப்பட வேண்டும். குழந்தைகள் வாகனங்களில் பாதுகாப்பாக ஏறும் பொழுது படிக்கட்டுகள் மற்றும் தரைதளம் சரியான அளவு இருக்கின்றதா என அளவீடு செய்யப்பட்டது. வாகனங்களில் இருபுறமும் பள்ளிகளின் பெயர்கள், முகவரிகள் மற்றும் தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் கட்டாயம் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். மேலும் வாகன ஓட்டுநர்கள் தங்களுடைய வாகனத்தை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும். வாகனங்களில் சிறு பழுது ஏற்பட்டாலும் அதனை உடனடியாக பழுது நீக்கம் செய்ய வேண்டும். டீசல் பில்டர்கள், பிரேக் லைன்கள் பழுது ஏற்பட்டால் உடனடியாக பள்ளி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து சீர் செய்ய வேண்டும். பள்ளி நிர்வாகம் பழுதுகளை நீக்கவில்லை என்றால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். பழுது சீர் செய்யவில்லை என்றால் வாகனம் விபத்துக்குள்ளாக நேரிடும். வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை ஒரு கோவிலாக பராமரிக்க வேண்டும். நகர்ப்புறம் அல்லது நெடுஞ்சாலைகளில் வாகனத்தை இயக்கும் போது வேகமாக செல்லக்கூடாது. பெற்றோர்கள் உங்களை நம்பி தான் வாகனங்களில் குழந்தைகள் செல்ல அனுமதிக்கிறார்கள். எனவே மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வாகனத்தை வேகமாக இயக்கக்கூடாது. மேலும் வாகன ஓட்டுநர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி வாகனத்தை இயக்கினால் சட்டபூர்வ நடவடிக்கை மேற்கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஓட்டுநர் பணி செய்யாதபடி நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே வாகன ஓட்டுநர்கள் மாணவியர்களை வீட்டிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கும் பாதுகாப்பாக கொண்டு செல்வது உங்கள் தலையாய கடமையாகும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் குமார் அவர்கள் தெரிவித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கல்லூரி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் அவசரகால வழி, முதலுதவி பெட்டி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு மேற்கொண்டு ஒரு பள்ளி வாகனத்தை வளாகத்திலிருந்து குப்பம் சாலை சந்திப்பு வரை வாகனத்தை ஒட்டி பார்த்து வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் ஓட்டுநரிடம் சில குறைபாடுகளை சரி செய்ய அறிவுரை வழங்கினார். தீயணைப்பு துறையினர் மூலம் தீ விபத்தின் போது ஓட்டுநர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டதையும் 108 ஆம்புலன்ஸ் குழுவினர்கள் விபத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய முதலுதவி நடவடிக்கைகள் குறித்த செய்முறை விளக்கம் செய்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதை பார்வையிட்டார். இவ்வாய்வின் போது கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான், கிருஷ்ணகிரி வட்டார
போக்குவரத்து அலுவலர் பி. பிரபாகர், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அன்புசெழியன், மணிமாறன், மாவட்ட கல்வி அலுவலர் ரமாவதி, மெட்ரிக் கல்வி அலுவலர் கோபாலப்பா, வட்டாட்சியர் சின்னசாமி, தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் அந்தோணிசாமி மற்றும் காவல்துறை தீயணைப்பு துறையினர் 108 ஆம்புலன்ஸ் குழுவினர் கலந்து கொண்டனர். இது செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் கிருஷ்ணகிரி. அந்த ஆக்சிடென்ட் தடப்பட்டு அந்த தீ வந்து அணைஞ்சிடும். இது தீ எவ்வாறு ஏற்படுகிறது, தீ ஏற்பட்டால் நம்ம எதாவது நம்மளை காத்துக்கணும். அந்த தீ வந்து போகும்போது அணைஞ்சிடும். சாதாரண தீயில தண்ணி வந்து அங்கே போகும். வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குடி தெரியுது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு சின்ன தீயாக இருக்கும்போது நம்ம தண்ணி